இறைவாக்கினர் எலியா வாழ்ந்த காலகட்டத்தில் இறைவாக்கினருக்கு ஒரு மிக பெரும் சோதனை வருகிறது. உண்மையான கடவுள் யார்? ஏனென்றால் பாகாலுக்காக போலி இறைவாக்கினர்கள் பல இருந்தார்கள். 450 போலி இறைவாக்கினர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பாகாலை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், பாகாலுக்கு தூபமிட்டவர்கள், பாகாலை வழிபட்டவர்கள். ஆனால் இறைவாக்கினர் எலியா உண்மையான இஸ்ரேலின் கடவுளை வழிபட்டவர். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தவர். எனவே இறைவார்த்தை சொல்லுகிறது, 1 அரசர்கள் புத்தகம் 18வது அதிகாரம் 36வது இறைவார்த்தையில், ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் கடவுளே, நீர் ஒருவரே உண்மையான கடவுள். 1 அரசர்கள் புத்தகம் 18வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அனைவருமே, அங்கிருந்து அனைவருமே, இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த ஒவ்வொருவருமே முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே என் கடவுளே, ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி ஆண்டவரை வழிபட்டார்கள் என்று. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த போலி இறைவாக்கினர்களை கொன்று குவித்த இறைவாக்கினர் எலியா உண்மையான கடவுள், நாம் விசுவசிக்கிற இறைவன் யாவே கடவுள், இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் ஒருவரே. இதோ இந்த நற்கருணையில் எழுந்தருளி இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான மெசியா.